தசகம் 85. ஜராசந்தன் வதமும் சிசுபாலன் வதமும். ஈசனே, மகத நாட்டின் மன்னனான ஜராசந்தன் 20,800 அரசர்களை நெடுங்காலமாக சிறையில் அடைத்து வைத்திருந்தார். அந்த அரசர்கள் பெரிதும் வருந்தி அநாத இரட்சகனான உன்னிடம் ஒருவனை தூதனாக அனுப்பினார்கள். மிகுதியாக சொல்வதானால் என்ன பயன்? அவன் அந்த மகத மன்னனை அழிக்குமாறு சுருக்கமாக உன்னிடம் வேண்டினான். நீ ஜராசந்தனை வெல்ல படையெடுத்துச் செல்ல நினைத்திருந்த சமயம் நாரதர் அங்கு வந்து தர்மபுத்திர ராஜசூய யாகம் செய்ய விரும்புகிறான் என்ற விவரத்தை தெரிவித்தார். உடனே நீ ஒரே நேரத்தில் 2 முக்கிய வேலைகளை நிறைவேற்ற வேண்டியிருப்பதை எண்ணி குழம்பி இருந்த சமயம் உன் கலக்கத்தை போக்க உனது மந்திரியான உத்தவன் ராஜசூய யாகம் என்பது பகைவர்களை வென்ற பிறகு செய்ய வேண்டியது. ஆகையால் 2 காரியங்களும் ஒரு சேர நிறைவேறும் என்று உனக்கு ஊக்கமளித்தார். உடனே நீயும் உனது பரிவாரங்களுடன் யுதிஷ்டரின் தலைநகராகிய இந்திரபிரஸ்தம் சென்றாய். தர்மபுத்திரன் உன் கடாட்சத்தால் பெருகிய உற்சாகத்தோடிருந்த தனது தம்பியர்களை கொண்டு நில உலகை வென்று உவமை இல்லாத செல்வத்தை பெற்றான். அவன் தன் ராஜதானியான இந்திரபிரஸ்தத்திற்கு மனைவியரோடு வந்து பக்தர்களுக்கு அடிமையான உன்னை பீமனோடும் அர்ஜுனனோடும் ஜராசந்தனிடம் அனுப்பினான். என்னே ஆச்சரியம்! தேவனே, பிறகு நீங்கள் மூவரும் அந்தன வேஷத்தோடு மகத தேசத்து ராஜதானியான கிரிவிரஜயம் என்ற நகரத்தை அடைந்தீர்கள். பின் அந்த ஜராசந்தனிடம் துவந்த யுத்தத்தை யாசித்தாய். புண்ணிய காரியங்களே செய்யாத அந்த ஜராசந்தனை பீமனோடு போர் செய்யும்படி செய்து அர்ஜுனனோடு கூடி நீ அந்த போரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய். ஓயாமல் யுத்தம் செய்து கொண்டிருந்த ஜராசந்தனை கொல்ல நீ மரத்தின் கொம்பை ஒடித்து 2ஆக பிளந்து பீமனுக்கு ஓர் குறிப்பு காட்டினாய். அதை உணர்ந்த பீமன் ஜராசந்தனின் கால்களை பிடித்து பிரித்து இழுத்து கிழித்து 2ஆக பிளந்து கொன்றான். பிறகு சிறைப்பட்டிருந்த அரசர்களை மகிழ்ச்சியோடு விடுவித்தாய். அவர்களுக்கு சிறந்த பக்தியையும் கொடுத்தாய். அந்த அரசர்கள் உலக பற்றற்ற நிலையில் தருமம் தவறாது அறத்தோடு ஆளும்படி அறிவுரை தந்தாய். உலகின் தலைவனே, பிறகு தர்மபுத்திரன் மகிழ்ச்சியோடு தனது அரச நண்பர்களும் தன்னிடம் அன்பு கொண்டவர்களும் நிறைந்த சபையில் ராஜசூய வேள்வியை செய்தான். அப்பொழுது நீயும் அந்தணர்களின் கால்களை அலம்புதல், பூஜை முதலிய சேவைகளை செய்தாய். தர்மபுத்திரனின் பெரும் பேற்றை என்ன என்று சொல்வேன்? வேள்வியில் மிகவும் முக்கியமான அம்சமான ஸ்வன கர்மாவில் உத்தம புருஷனுக்கே முதல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது முறை என்று கூறிய சகாதேவன் அந்த வழிபாட்டை உனக்கே முதலில் செய்ய வேண்டும் என்று கூறினான். அதன்படி சபையில் தர்மபுத்திரன் உயிர்கள் அனைத்திற்கும் உயிரான உனக்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு வழிபாட்டினை செய்தான். அப்பொழுது தேவர்களோடும் மனிதர்களோடும் சேர்த்து அனைத்து உலகமும் மனநிறைவு உற்றது. உடனே சிசுபாலன் சினம் கொண்டு முதன்மை பூஜைக்கு தகுதியான ரிஷிகளும் அரசர்களும் ஏராளமானவர் இருக்கும் இந்த சபையில் இடையர்களில் மிகவும் இழிந்த இந்த சிறுவனை எந்த முட்டாள் வழிபடுவான் என்று தகாத சொற்களை கூறிக்கொண்டே தன் இருக்கையினின்று துள்ளி எழுந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அப்பொழுது பாண்டவர்கள் அவனை எதிர்த்தார்கள். நீ அவனுடன் போரிட கிளம்பியவர்களை தடுத்து நிறுத்தி அசுரர்களை அழித்து பழகிய சுதர்சன சக்கரத்தால் உன்னை எதிர்த்து வந்த சிசுபாலனின் தலையை துண்டித்தாய். அந்த சிசுபாலன் 3 பிறவிகளிலும் பகையோடு இருந்தாலும் இடைவிடாது உன்னை சிந்தித்து வந்ததால் யோகிகளுக்கும் கிடைத்ததற்கு அரிய மோட்சத்தை பெற்றான். பிறகு நீ மிகவும் சிறந்த ராஜசூய வேள்வியை முடித்து வைத்தாய். அப்பொழுது அங்கே இருந்த மக்கள் தர்மபுத்திரன் வெல்க,
வெல்க கிருஷ்ணன் என்று கூறிக்கொண்டு சென்றார்கள். கொடியவனான அந்த துரியோதனனோ பகைவர்களின் செல்வ செழிப்பை கண்டு பொறாமையால் மனம் புழுங்கினான். மயன் அமைத்த சபா மண்டபத்தை அடைந்து அதன் பளிங்கு தரையை பார்த்து நிலத்தை நீர் நிறைந்த தரை என்றும் நீர் நிறைந்த இடத்தை வெறும் தரையாகவும் எண்ணி மயங்கி தடுமாறினான். ஜனார்தனனே, விபுவே, குருவாயூரின் தலைவனே! அப்பொழுது திரௌபதியும் பீமனும் துரியோதனன் தடுமாறுவதைக் கண்டு சிரித்தார்கள். நீ அவர்களின் சிரிப்பின் ஒலியை உன் கடைக்கண் பார்வையால் சிறிது அதிகரித்தாய். அதன் மூலம் நீ அப்பொழுதே நில உலகின் சுமையை ஒழிக்க விதைத்து விட்டாய். அத்தகைய நீயே என்னை பிணியினின்றும் காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண